திருமாங்கல்யம் சின்னஞ்சிறு கிளிய சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கர்ணாவை தான் காட்டுறாங்க. கர்ணா வந்து மகாவை நம்ம இப்போ வந்து எப்படியாவது காப்பாற்றி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா மகா இருக்கிற அந்த கோயில், அதாவது கோயிலை வச்சு தானே வந்து கஜேந்திரன் தாலி கட்ட போகிறாங்க. அந்த கோயில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கர்ணா வந்து தேடிக்கிட்டே அங்கேருந்து வராங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா அந்த திருவை தான் காட்டுறாங்க. திரு இங்கே பார்க்கும்போது திரு, இந்துமதி, ஜெயந்தி, அப்புறமா வந்து நிறைய லேடிஸ் எல்லாருமே வந்து பார்க்கும்போது மாஸ்க் போட்டுட்டு அவங்க திவாகர் இருக்கிற அந்த வீட்டுக்கு வராங்க. அதாவது திவ்யாவை அடைச்சி வச்சிருக்கிறாங்களா இந்துமதியோட வீட்டுக்கு, அந்த வீட்டுக்கு அவங்க வந்துருந்தாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பொருளெல்லாம் போட்டு அடின்னு அடித்து எடுக்கவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத திவாகரும் அவங்க ஆட்களும் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா திவ்யாவை அவங்க காப்பாற்றிருந்தாங்க. அப்போ திவ்யாவும் அங்கேருந்து போகவும் அப்போ அடுத்தது திவ்யாவும் முகத்தில் வந்து அந்த மாஸ்கை போட்டுட்டு வந்து இறங்குறாங்க. இறங்குனதுமே எல்லாரும் போட்டு அடின்னு அடித்து அந்த வீட்டில் உள்ள சாதனை எல்லாத்தையும் உடச்சி எடுக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த வீட்டை இந்த மாதிரிக்கு நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத திவாகர் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இவங்களாம் யாருன்னு தெரியல, இந்த மாதிரிக்கு போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்து பார்த்தோம்னா வந்து அதை ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்து பதவியில் இருக்கிற அந்த அதிகாரியும் வந்து கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. தெரிஞ்சதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. நல்ல வேலையை நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்து போச்சுது, நான் மட்டும் அங்கே போயிருந்தா என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி பார்த்தோம்னா அவங்க கிருபாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதை கிட்டதுமே கிருபா வந்து சொல்கிறாங்க, என்ன சார் சொல்லிட்டு இருக்கிறீங்க, எனக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படிங்கும்போது, நல்லா போச்சுயா உன்னுடைய அந்த கடையை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டாங்க, நல்லவேளை நான் போகலை, இங்கே பாரு நீயும் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, இதனால என் பேர் தான் கெட்டு போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க அதிகாரியை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து அவங்க முகத்தில் மூடி இருக்கிற அந்த மாஸ்க் எல்லாத்தையும் எடுக்கவும் அப்போ வந்து திருவை பார்த்ததுமே வந்து திவாகர் வந்து நீ தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது அவங்க ஜெயந்தி வராங்க. அப்போ முகத்தில் மாஸ்க் மூடி இருக்கவும் அவங்க திவாகர் போட்டு அடின்னு அடிச்சு நொறுக்குறாங்க. அப்போ திரு வந்து நல்ல அடிக்கூடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ஜெயந்தி வந்து இவனை ஆசைத்தேர அடிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திவ்யாவுக்கும் திருவுக்கு தான் நான் ரொம்பவே நன்றி சொல்லணும் அப்படின்ட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா அதிகாரி வராங்க. வந்ததுமே அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரிக்கு இன்னும் நீங்க இந்த கடையை நடத்த முடியாது, அவங்க ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வந்து திவாகருக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. அப்ப திவ்யா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன நீ கூப்பிட்டதுமே அப்படியே நான் உன் கூட வந்தேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தியா, இந்த ஸ்டே ஆர்டர் வாங்குறதுக்காக தான் நான் அமைதியா இருந்துட்டு இருந்தேன், எப்ப வாங்கினாங்களோ அப்பமே வந்து எங்க ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சுது, என்ன இது என் ஃப்ரெண்டோட வீடு, அந்த வீட்டில் வந்து அந்த மாதிரி பண்ணுவேன், ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லவும் அப்போ கிருபா வந்து திவாகருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. திவாகர் அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையானு சொல்லி கேட்க முடியும் அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு பொண்ணை தானே அடிச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டு நீ இந்த மாதிரிக்கு கோவப்பட்டு நம்ம அவளை தூக்கிட்டு வந்தோம், இங்கே பார்த்தோம்னா ஊரில் உள்ள பொண்ணா அவளை லேடிஸும் வந்து இங்கே வந்து நான் அடின்னு அடிச்சிட்டாங்க, அடிச்சது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டாங்க அப்படிங்கவே இது கேட்டதுமே திவாகர் இப்படி சொன்னதுமே கிருபா வந்து அப்படியே வந்து பதறி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த திவ்யாவால் நம்ம எவ்வளோ தூரம் அவமானப்பட்டு போய் நின்றுட்டு இருக்கிறோம், நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பரிவட்டத்தையும் கிடைக்கூடாமல் பண்ணுன்னா அதே மாதிரிக்கு நம்மளையும் அடிச்சா, அது மட்டுமா இப்போ என்னன்னா இப்படி அடிச்சு நொறுக்கியிருக்கா, அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருபாவோட மொத்த கோவமும் வந்து திவ்யா பக்கம் திரும்புது. அடுத்து பார்த்தோம்னா வந்து திவாகரை அடிச்சு அவங்க அந்த வீட்டை விட்டே அனுப்பிவிட்டுருந்தாங்க. அப்போ உடனே வந்து இந்துமதி வந்து பார்க்கும்போது திவ்யாவுக்கு ரொம்பவே நன்றி சொல்லவும் அடுத்தது அந்த வீடு எல்லாத்தையும் வந்து ரொம்பவே க்ளீன் பண்ணி அவங்க அந்த வீட்டை வந்து பார்க்கும்போது இந்துமதிகிட்டே ஒப்படைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு பரிசு காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிசை கொடுக்கும். இப்போ இந்துமதி வந்து சொல்கிறாங்க, எங்கள் பாரு திவ்யா, இந்த வீடு வந்து எனக்கு எங்கள் அம்மா வாழ்ந்த வீடாகும், அதனால எனக்கு ஒரு கோயில் மாதிரி இந்த வீட்டை நீ எனக்கு கொடுத்ததே பரிசு கொடுத்த மாதிரி தான், நான் தான் உனக்கு ஏதாவது செஞ்சியனோ, ஆனால் நீ என்ன எனக்கு திரும்ப பரிசு கொடுக்குற அப்படிங்கும்போது அதை பிரித்து பாரு அப்படின்னு சொல்லவும் அப்போ இந்த மாதிரி அதை பிரித்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே அப்படியே அவங்க கண்கலங்குறாங்க. ஏன்னா தன்னுடைய அம்மாவோட ஃபோட்டோ தான் அதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்துமதியோட அப்பா வரவும் உடனே வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி போகவும் உடனே இந்த வீட்டை பார்த்ததுமே அப்படியே வந்து அவரும் கண்கலங்கிட்டு இருக்கிறாரு. இந்த வீடு நம்மளுக்கு கிடைச்சதுக்கு காரணமே இவங்க அந்த அப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரு திவ்யா அவங்க ஜெயந்தி இவங்க மூணுமே காட்டுறாங்க. அப்போ உடனே அவர் ரொம்பவே நன்றி சொல்றாரு, நீங்க தான் இந்த வீடை வந்து எனக்கு திருப்பி கொடுத்துருக்கிறீங்க, இந்த வீடு என்னுடைய மனைவி வாழ்ந்த வீடாக்கும், அதனால இது எனக்கு ரொம்பவே வந்து இது நான் உயிரோட இருந்த வரைக்கும் இந்த வீட்டிலே இருந்து இந்த வீட்டிலே என்னோட கதை முடியும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன், ஆனால் அதை நடக்காம போயிருமோன்னு சொல்லி நினைச்சேன், ஆனால் திரும்பவும் இந்த வீடை வந்து எனக்கு எப்படியும் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்க, உண்மையிலே உங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் என்னப்பா நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு திவ்யா சொல்லும் போது அப்போ இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க, அப்பா உங்களுக்கு அவளை யாருன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே அவருக்கு வந்து
அடையாளம் தெரியாம யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே உடனே இந்துமதி வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி என் சின்ன வயசு ஃப்ரெண்டு திவ்யா அந்த அப்பாவா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வந்து இந்துமதி அப்பாவும் அப்படியாமான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவங்க 3 பேர்கிட்ட சொல்லவும், என்னப்பா இந்த மாதிரிக்கு பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்க வந்து இந்துமதிக்கு மட்டும் அப்பா கிடையாது, எங்களுக்கும் நீங்க அப்பா மாதிரி தான் அப்படின்னு சொல்லவும், அடுத்தது அங்க பார்த்தோம்னா வந்து கர்ணாவை தான் காட்டுறாங்க. கர்ணா வந்து எப்படியாவது மகாவை கண்டுபிடிச்சு திருன்னு சொல்லிட்டு அவங்க அந்த கோயில் பக்கத்துக்கு இடத்துக்கு வந்துருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது அங்க ஒருத்தவங்க பூ கட்டிட்டு இருக்கவும் அப்போ கர்ணா வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க, இந்த பக்கத்துல கோயில் இருக்கு அப்படிங்கும்போது, ஆமா தம்பி இங்க பக்கத்துல தான் கோயில் இருக்கு அப்படிங்கவும், இங்க ஏதாவது கல்யாணம் நடக்குது அப்படிங்கும்போது அப்படிதான் நான் நினைக்கிறேன், ஏன்னா ஒருத்தன் வந்து மாலை வாங்குறதுக்காக வந்தான், அப்போ ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, அந்த மாலையை நான் கெட்டி வச்சுருந்தேன், அந்த மாலை தான் எனக்கு வேணும்னு சொல்லிக்கிட்டு அவன் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போனான். அநேகமாக அவன் பண்ணுறதை பார்த்தாக்கி இந்த அதாவது இந்த கோயிலில் வந்து ஏதோ கல்யாணம் நடக்கும் போலுக்கு, ஆனால் இவன் வந்து இப்படி எடுத்துகிட்டு போகிறத பார்த்தாக்கி அந்த கல்யாணம் உண்மையிலேயே வந்து நல்லபடியாக நடக்கிற மாதிரிக்கு தெரியல, அந்த பொண்ணோட விருப்பம் இல்லாமல் தான் அந்த கல்யாணம் நடக்கிற மாதிரிக்கு எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னதுமே கர்ணாவோட முழு சந்தேகம் வந்துருச்சுது. அப்போ அது மகாவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க பார்த்தோம்னா மகா வந்து அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கவும் பாண்டி கையில் அவங்க சிக்கிறது. உனக்கு எப்போ பார்த்தாலும் எங்கிட்ட இருந்து தப்பிச்சு போறதே வேலையா இருக்குதா, எங்ககிட்ட மாட்டிக்கிட்டியா, இந்த தடவை நீ தப்பிக்கவே முடியாது வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகாவை தரன்னு பாண்டி வந்து இழுத்துக்கிட்டு போகவும், அப்போ அங்கே கோயிலில் வந்து கஜேந்திரன் பார்த்தோம்னா மாலையை எழுத்துமா உட்காந்துருக்குறாங்க. அப்போ அந்த மாலையை வந்து பார்த்தோம்னா பாண்டி வாங்கிட்டு வரவும், இங்கே பாருங்க திரும்பவும் இந்த மாதிரிக்கு நம்மக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டா அப்படின்னு சொல்லவும், உனக்கு இதே வேலையா போச்சுது, எப்போ பார்த்தாலும் எங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போறதே வேலையா இருக்குதா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ என்னுடைய பொண்டாட்டி ஆக போற, அப்படி இருக்கும்போது நம்மள என்கிட்ட தப்பிக்கவே முடியாது, அந்த மாலையை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு கஜேந்திரன் வந்து அவங்க மாலையை போட்டுக்கிட்டு தாங்க. அடுத்து இந்த மாலையை போட்டுட்டு ஒழுங்கு மரியாதை உட்கார் அப்படிங்கும்போது, நான் ஒன்றும் உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ ஐயர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னங்க இந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை போலுக்கு, அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட கழுத்தில் ஏற்கனவே தாலி இருக்குது, இந்த கல்யாணம் வந்து நீங்கள் என்ன இப்படிலாம் பண்ண போறியா, ஒரு முறையில்லாத கல்யாணமாக இருக்குது அப்படிங்கும்போது, எங்க பாரியா உனக்கு வேண்டியது பணம் தானே, நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கக்கூடாது, ஒழுங்கு மரியாதை நீ இருக்கிறியா அந்த கல்யாணத்தை நடத்த போறியா அப்படிங்கும்போது, ஐயோ இது என்னது இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க, அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு பாவமாக இருக்குது, இப்போ நம்மளால எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ மகா வந்து சொல்றாங்க, அங்கே பாருங்க மாமா நீங்கள் தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க, நான் ஏற்கனவே எனக்கு கல்யாணம் முடிஞ்சு நான் வேற ஒருத்தோட மனைவியாக்கும், அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க அப்படிங்கும்போது, அதனால தான் நானும் சொல்றேன் உன் கழுத்தில் கிடக்கிற தாலியை கழட்டி தூக்கி வீசிரு அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, என் கழுத்தில் உள்ள தாலியை கழட்டி தூக்கி வீசணும் அப்படின்னு மகா கேட்டுட்டு இருக்கும்போது, உங்ககிட்ட இப்படிலாம் பேசினாக்கி வேலைக்கு ஆகாது, அந்த தாலியை நானே கலட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா கஜேந்திரன் வந்து அவங்க மகா கழுத்தில் கிடக்கிற தாலியை கலட்டுறதுக்காக போகும்போது மகா வந்து தடுக்கிறாங்க, என்னை தயவு செய்து விட்டுருங்க, உங்க கண்ணில் படாம நான் எங்கேயாவது போய் நான் வாழ்ந்துக்கிட்டு தான், என்னை தயவு செய்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நீ என்ன கெஞ்சினாலும் சரிதான், நான் ஒன்று மேலே உன்னை விட மாதிரிக்கு தெரியல, நான் உன்னை வந்து கொஞ்ச நேரத்தில் கல்யாணம் பண்ணிக்க போறேன், ஒழுங்கு மாதிரியே தாலியை கழட்டி போட்டுட்டு வந்து உட்கார் அப்படிங்கும்போது, அப்போ மகா அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக இருக்கவும் பாண்டியும் கஜேந்திரன் வந்து அவங்கள பிடிச்சிருந்தாங்க, என்கிட்ட இருந்த முறை நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அடுத்ததாக பார்த்தோம்னா மகா கழுத்தில் கிடக்கிற தாலியை அப்படியே வந்து கழட்டி வீசுறதுக்காக கஜேந்திரன் வந்து இது பண்ணவும், அப்போ மகா வந்து தடுக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு அவங்களுக்குள்ள ஒரு கைகலப்பு நடந்துட்டு இருக்கும்போதே கரெக்டாக பார்த்தோம்னா ஒருத்தவங்க வந்து அப்படியே வந்து இறங்குறது மட்டும் இல்லாமல் கஜேந்திரன் போட்டு ஒரு அடி அடிக்கிறாங்க. கஜேந்திரன் அங்கே போய் விழவும் பாண்டி அடுத்தது அடிக்கிறாங்க, பாண்டி அந்த பக்கம் போய் விழுறாங்க. உடனே வந்து மகா யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க முகத்தில் ஃபுல்லாக கண்ணை தவிர மற்றபடி துணியை வச்சு அவங்க மூடி இருக்கிறாங்க. அப்போ அந்த கண்ணை பார்த்ததுமே மகா கண்டுபிடிச்சிருந்தாங்க, கர்ணாண்ணா தான் வந்திருக்கிறாரு, அம்மா டைரியில எழுதின மாதிரிக்கே வந்து கர்ணாண்ணா என்னை காப்பாத்துறதுக்காக வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சந்தோஷப்படவும், கர்ணா பார்த்தோம்னா கஜேந்திரனையும் பாண்டியும் போட்டு அடின்னு அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அப்படியே வந்து விழுந்துடவும் அடுத்தது வந்து அந்த ஐயர் வந்து ஓடோடி வராங்க. வந்ததுமே நீங்கள் யாருன்னு தெரியல, ஆனால் உண்மையிலேயே வந்து அந்த பொண்ணை வந்து இவங்ககிட்ட இருந்து நீங்கள் காப்பாற்றிருக்கிறீங்க, உண்மையிலேயே இங்கே பாருமா, இந்த அதாவது இவர் வந்து உனக்கு சாமி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயர் வந்து போகவும், இதை பார்த்ததுமே உடனே வந்து கர்ணாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மகா கூப்பிடவும், அப்போ வந்து கர்ணா பார்த்தோம்னா மகாவை பார்க்குறாங்க. ஏன்னா கர்ணா முகத்தில் ஃபுல்லாக அவங்க துணியை வச்சு கெட்டி வச்சிருந்தாலும், ஆனால் மகா வந்து நம்ம யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா பார்க்கவும், உடனே மகாவை அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து உடனே அவங்க முகத்தில் முடி இருக்கிற துணியை வந்து அவங்க கலட்டும் போது, கர்ணாண்ணா எனக்கு தெரியும், என்னை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக வருவீங்கன்னு எனக்கு தெரியும்னா அப்படிங்கும்போது, உடனே வந்து அவங்க கர்ணா சொல்கிறாங்க, மகா உனக்கு எம்மள அந்த அளவுக்கு நம்பிக்கையாமா, நான் தானே இவங்ககிட்ட வந்து ஒப்படைச்சு அப்படிங்கும்போது எனக்கு தெரியும்னா, நீங்கள் இஷ்டமே இல்லாமல் தான் இவன்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னு எனக்கு தெரியும், உங்கள் சூழ்நிலை எனக்கு நல்லாவே புரியும், ஆனால் நீங்கள் என்னை காப்பாற்ற வருவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருந்ததுன்னா நான் நினச்ச மாதிரிக்கே நீங்கள் காப்பாற்றுறதுக்காக வந்துட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லவும், அடுத்தது கர்ணா வந்து சொல்கிறாங்க, மகா உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் கூட இந்த அளவுக்கு பாசமாக இருப்பால தெரியல, ஆனால் உண்மையிலே வந்து உன்னை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா, வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகவும், அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து திரு, திவ்யா, இந்துமதி, ஜெயந்தி இவங்க 4 பேருமே
வந்து அவங்களும் வராங்க. மகா எங்கே போனா அவள் என்னன்னாலும் தெரியல அப்படிங்கும்போது அப்போ இந்துமதி வந்து சொல்கிறாங்க, கர்ணா கண்டிப்பாக வந்து மகாவை அழைச்சிட்டு வருவார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது கர்ணா வந்து அவங்க பார்த்தோம்னா மகா கிட்ட சொல்கிறாங்க, மகா உன்னை நான் திருவிட நான் சேர்த்து வைப்போம் மகா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மகா பார்க்குறாங்க, என்னென்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவர் என்னை வந்து இந்த எங்கள் மாமாட்டிருந்து காப்பாற்றுறதுக்காக தான் என் கழுத்தில் தாலி கட்டினாரே தவிர உண்மையிலேயே வந்து என் மேலே ஆசைப்பட்டோம், நாங்கள் விருப்பப்பட்டு அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிடல. அது மட்டும் இல்லாமல் திவ்யா அக்காவுக்கும் திருவுக்கும் சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கவும் இப்போ கர்ணா வந்து சொல்கிறாங்க, இல்லைம்மா என் மனசார நான் சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து நீங்கள் 2 பேரும் தான் ஒன்று சேர போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.